இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். இந்தியா 2020 வல்லரசாக வேண்டும் என்கிற ஆசை இருக்குமானால் இந்தியாவுக்கு காதலர் தினம் கொண்டாடுவதற்கு நேரம் இல்லை. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காதலிக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் சொன்ன உன்னதமான காதலை மனதில் வைத்துக் கொண்டு காதலிப்பதாக தெரியவில்லை. சினிமாவில் காட்டப்படுகிற காட்சிகளைத்தான் இவர்கள் காதலாக கருதி கொண்டு காதலில் ஈடுபடுகிறார்களே ஒழிய நிஜமான காதல் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய மென்மை என்ன, அதனுடைய மேன்மை என்ன என்று புரிந்து கொண்டு இவர்கள் காதலிக்கவில்லை. அப்ப ஜாதி சமய சண்டைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய காதல், அர்த்தம் புரியாமல் சரீரத்தை மையமாக வைத்து நடத்தப்படக்கூடிய காதல், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எந்த கவனத்தில் செய்ய வேண்டும் என்று கூட புரிந்து கொள்ளாத காதல், செய்ய வேண்டிய தொழிலை புறக்கணித்து விட்டு என்ன நோக்கத்துக்காக நாம் இந்த ஊருக்கு உலகுக்கு வந்தோம் என்பதை கூட மறந்துவிட்டு காதலிக்கிற காதல், இதெல்லாம் இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற காரணத்தினால் காதலர் தினம் இந்தியாவுக்கு தேவையில்லை. எல்லா தினமும் முட்டாள்கள் தினம் என்பதிலே அர்த்தம் இல்லை. தினத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், தினத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் கொண்டாடுகிறவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அர்த்தம் புரியாமல் ஒரு தினத்தை கொண்டாடுகிறார்கள், அந்த கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாமல் கொண்டாடுகிறார்கள், அவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லுங்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட தினங்களை முட்டாள்கள் தினம் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். அடுத்தது குழந்தைகள் தினம். நேருடைய பிறந்த நாள். உலக சக்தியாக இந்தியாவை ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு மகா பெரிய தலைவர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நேருவினுடைய பிறந்த நாளை கொண்டாடினால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? குழந்தை தினத்தை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? நேரு எப்படி இந்த தேசத்தை உலக சக்தியாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்படி ஒரு உலக சக்தியாக மாற்றுவதற்காக இந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்ப்போம் என்கிற சங்கல்பத்தையும் பிரதிஜையையும் எடுத்துக்கொண்டால் அந்த குழந்தைகள் தினத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். குழந்தைகள் தினம் என்பது வசதி படைத்த குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கொண்டாடப்பட வேண்டிய தினம் அல்ல. இன்றைக்கு இந்த மேடையில் உரிமை குரல் நிகழ்ச்சியில் வைத்து சொல்லுகிறேன், குழந்தைகள் தினத்து அன்றைக்கு வசதி படைத்த குழந்தைகளை, வசதி இல்லாமல் அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை போய் சந்திக்க வையுங்கள். அதுதான் உண்மையான குழந்தைகள் தினம். எங்கள் சிவகாசியிலே வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையிலே வேலை பார்க்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் போய் கேளுங்கள், குழந்தைகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும். இந்த குழந்தைகளுக்காக கொண்டாடப்பட வேண்டும். திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் அனாதைகளாக்கப்பட்ட, குப்பை தொட்டிகளில் வீசப்பட்ட, குழந்தை தொட்டில்களில் அனாதைகளாக போடப்பட்ட குழந்தைகளுக்காக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும். குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிற காரணத்தினால் இந்த குழந்தைகளுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும். அதுதான் அந்த குழந்தைகள் தினத்துடைய நோக்கம். ரோஜா பூவை வைத்துக் கொண்ட நேருஜி குழந்தைகள் தினத்தை கொண்டாடினார் என்று சொன்னால் குழந்தைகள் ரோஜா பூக்களுக்கு சமம் என்று அர்த்தம். எந்த ரோஜா பூவையும் எவனும் எந்த நேரத்திலும் கசக்கி முகரக்கூடாது. அதற்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட வேண்டும்.